அறிஞர்கள், வாலண்டரிஸ், கண்காணிப்பாளர்கள் ஆகியோரின் உணவு, தண்ணீர் போன்ற தேவைகளுக்கு அந்த அணியினரே பொறுப்பாவார்கள். 2. விளம்பரங்கள் இரு தரப்பிலும் தனித்தனியாக செய்து கொள்ளலாம். எனினும் விளம்பர வாசகங்கள் அடுத்த அணியின் ஆட்சேபனைக்குரியதாக இருக்கக்கூடாது. 9. வீடியோ. அதில் 1. இரு தரப்பினரும் தனித்தனியாக வீடியோ எடுத்துக் கொள்ள வேண்டும். 2. வீடியோ பதிவின் போது தேதியும் நேரமும் அதில் இடம்பெற வேண்டும். 3. ஒரு அணியினரின் வீடியோ பதிவை மறு அணியினர் சார்பில் ஒருவர் கண்காணிப்பார். 4. கண்காணிப்பதற்கு தேவையான வசதியை இரு அணியினரும் செய்து கொடுக்க வேண்டும். 5. விதிமுறைகள் மீறப்படும் போது அது சரி செய்யப்பட்ட பின் விவாதம் தொடரும். 6. இரு தரப்பினரும் தாங்கள் எடுக்கும் வீடியோ பதிவின் ஒரு பிரதியை மற்ற அணிக்கு தர வேண்டும். 7. விவாதம் முடிந்த பின்னர் வீடியோ பதிவினை எடுத்து எந்த சேர்க்கையும் தணிக்கையும் செய்யாமல் இரு தரப்பினரும் வெளியிட வேண்டும். 10. விவாத ஒப்பந்தம் 10. ஒப்பந்த கண்காணிப்பாளர்கள். 1. மேடையின் மீது ஒப்பந்த விதிகள் பேணப்படுவதை கண்காணிப்பதற்கு அணிக்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். 2. விவாதம் குறித்து கருத்து கூறுவதற்கோ தீர்ப்பு வழங்குவதற்கோ இவர்களுக்கு அதிகாரம் இல்லை. 3. விவாதத்தின் போது பேசுபவரின் நேரம் முடிவடைந்தால் அதை சுட்டிக்காட்டுவது இவரின் பொறுப்பாகும். 4. விதிமுறைகள் மீறும் போது தமது அணியினரை கட்டுப்படுத்துவதும் இவரின் பொறுப்பாகும். 5. மேடையல்லாத அரங்கின் இதர பகுதிகளில் ஒப்பந்த விதிகள் பேணப்படுவதை கண்காணிப்பதற்கு தரப்பிற்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர் நியமிக்கப்படுவார்கள். 11. விவாதிப்போர். 1. ஒவ்வொரு அணியிலும் 5 பேர்கள் மட்டும் பங்கு பெறுவார்கள். 2. தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக கலந்து கொள்ளும் அணியின் சகோதரர் பி. ஜெயினுலாப்தீன் அவர்களும் ஒருவராக இருப்பார். 3. விவாதிப்போருக்கு உதவியாக விவாதத்தில் பங்கு கொள்ளாதவர்களாக அணிக்கு 3 வீதம் மேடையில் இருக்கலாம். 4. விவாதிப்போர் அவர்களின் உதவியாளர்கள், மேடை ஒப்பந்த கண்காணிப்பாளர்கள், மின்சார ஒளி அமைப்பாளர்களை தவிர வேறு யாரும் மேடையில் ஏற அனுமதி இல்லை. 5. விவாதிப்போர் மற்றும் மேடை ஒப்பந்த கண்காணிப்பாளர்களை தவிர யாரும் ஒலிபெருக்கியை உபயோகிக்க அனுமதி இல்லை. 12. விவாத ஒழுங்குகள். 1. முதல் அமர்வில் விவாதத்தை தொடங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டாஸ் போடப்பட்டு அதில் வெற்றி பெறும் அணியினர் முடிவு செய்யும் அணியே விவாதத்தை துவங்கும். 2. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் 10 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் விவாதிக்க வேண்டும். 3. விவாதத்தின் தலைப்பின் இறுதியில் இரு தரப்பினரும் 15 நிமிடங்கள் தங்களது வாதங்களை தொகுத்து வழங்க வேண்டும். 4. இந்த தொகுப்புரையில் புது ஆதாரங்களையோ வாதங்களையோ எடுத்து வைக்க அனுமதி இல்லை. 5. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். 5. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். 6. தரக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், கேலி கிண்டல்கள் போன்றவற்றை இருக்கக்கூடாது. 6. தரக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், கேலி கிண்டல் போன்றவற்றை இருக்கக்கூடாது. 13. விவாத அடிப்படை. குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். 2. அறிவிப்பாளர்களை பற்றி எடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 3. ஒரு ஹதீஸில் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகே அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை வைக்க வேண்டும். 4. மூல நூல்களிலிருந்து மட்டுமே ஆதாரங்கள் எடுத்து வைக்கப்பட வேண்டும். 5. மாற்று அணியினர் கேட்கும் போது ஆதார நூலை காண்பிக்க வேண்டும். 6. ஒவ்வொரு தரப்பினரும் வாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் மட்டுமே பொறுப்பாளி ஆவார்கள். 7. ஒரு தரப்பினர் எடுத்து வைக்கும் விஷயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே அத்தரப்பினர் அடுத்த விஷயத்திற்கு செல்ல வேண்டும். 8. தலைப்பு எழுதிய வரிசைப்படி பேச வேண்டும். ஒரு நாளைக்கு 2 தலைப்புகள் வீதம் பேச வேண்டும். 9. ஒரு நாளைக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த நேரத்தில் சரிபாதியாக ஒரு தலைப்புக்கு வழங்க வேண்டும். பொதுவானவை. 14. பொதுவானவை. ஒப்பந்த விதிகளை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ எதையும் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இரு தரப்பினர் எவருக்கும் அதிகாரம் இல்லை. இனி சொல்ல போறது விவாத தலைப்புகளுடைய நிலைப்பாடுகளும் விவாத தலைப்புகளும். விவாத தலைப்புகளும் இரு தரப்பினர் நிலைப்பாடுகளும். தலைப்பு: மௌலித் ஓதலாமா? நிலைப்பாடு: நிலைப்பாடு: தமிழகத்தில் சில முஸ்லிம்களால் புனிதமாக கருதி ஓதப்பட்டு வரும் சுப்ஹான மௌலித், மொஹிதீன் மௌலித், ஷாஹுல் ஹமீத் மௌலித், யா குத்துபா, புர்தா போன்றவற்றில் மார்க்கத்திற்கு விரோதமான கருத்துக்களும் பொய்களும் உள்ளன என்பதும், இதை வணக்கமாக கருதி ஓதுவது குற்றம் என்பதும், சிலர் வயிற்று பிழைப்புகளுக்காகவே உருவாக்கி பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் என்பதும், எனவே மௌலித் ஓதக்கூடாது என்பது தௌஹீத் ஜமாத்தின் நிலை. ஒன்று கூட சொல்றேன். தமிழகத்தில் சில முஸ்லிம்களால் புனிதமாக கருதி ஓதப்பட்டு வரும் சுப்ஹான மௌலித், மொஹிதீன் மௌலித், ஷாஹுல் ஹமீத் மௌலித், யா குத்துபா, புர்தா போன்றவற்றில் மார்க்கத்திற்கு விரோதமான கருத்துக்களும் பொய்களும் உள்ளன என்பதும், இதை வணக்கமாக கருதி ஓதுவதும் குற்றம் என்பதும், சிலர் வயிற்று பிழைப்புகளுக்காகவே உருவாக்கி பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் என்பதும், எனவே மௌலித் ஓதக்கூடாது என்பது
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலை. அடுத்தது பி. சுபஹான மௌலுத், மொஹிதீன் மௌலுத், ஷாவுல் ஹமீத் மௌலுத், யா குத்துபா, புர்தா இவைகளில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்டது என்பதும், இதை ஓதினால் நன்மை உண்டு என்பதும், இதை ஓதக்கூடாது என்று மறுப்பவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லிக் கொண்டு வயிற்று பிழைப்பு நடத்துகிறார்கள் என்பதும், அவர்கள் கூறுவதெல்லாம் பொய் என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத் உலமாவின் நிலை என்பது நிலை. எனவே மௌலூத் ஓதலாம். ஒன்று படிக்கிறேன். சுபஹான மௌலூத், மொஹிதீன் மௌலூத், ஷாவுல் ஹமீத் மௌலூத், யா குத்துபா, புர்தா இவைகளில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்டது என்பதும், இதை ஓதினால் நன்மை உண்டு என்பதும், இதை ஓதக்கூடாது என்று மறுப்பவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லிக் கொண்டு வயிற்று பிழைப்பு நடத்துகிறார்கள் என்பதும், இவர்கள் கூறுவதெல்லாம் பொய் என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத் உலமாவின் நிலை. எனவே மௌலூத் ஓதலாம். அடுத்த தலைப்பு, இரண்டாம் தலைப்பு, இறந்தவர்களிடம் உதவி தேடுவது கூடுமா? நிலைப்பாடு 1. இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள். எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும் ஒரே நேரத்தில் செவியுற்று புரித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹுவை தவிர அவனது எந்த படைப்புகளுக்கும் இல்லை என்பதும், எனவே அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் என்பதும், அழைப்பிற்கு பதில் சொல்ல மாட்டார்கள் என்பதும், எனவே உதவி செய்ய மாட்டார்கள் என்பதும், அழைப்பிற்கு பதில் சொல்ல மாட்டார்கள் என்பதும், எனவே இறந்தவரிடம் அழைத்து உதவி தேடக்கூடாது என்பதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலை. இன்னொன்று படிக்கிறேன். இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள். எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும் ஒரே நேரத்தில் செவியேற்று புரித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹுவை தவிர அவனது எந்த படைப்புகளுக்கும் இல்லை என்பதும், எனவே அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் என்பதும், அழைப்பிற்கு பதில் சொல்ல மாட்டார்கள் என்பதும், எனவே உதவி செய்ய மாட்டார்கள் என்பதும், அழைப்பிற்கு பதில் சொல்ல மாட்டார்கள் என்பதும், எனவே இறந்தவர்களிடம் அழைத்து உதவி தேடக்கூடாது என்பதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலை. நிலைப்பாடு 2. இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்பதும், எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுற்று பரித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹுவால் இறந்த இறைநேசர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத் உலமாவின் நிலை. எனவே இறந்தவர்களிடம் இறைநேசர்களிடம் உதவி தேடுவது கூடும். 2. ஒன்று படிக்கிறேன். இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்பதும், எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியேற்று பிரித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹுவால் இறந்த இறைநேசர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத் உலமாவின் நிலை. எனவே இறைந்த இறைநேசரிடம் உதவி தேடுவது கூடும். இன்னைக்கு பண்ண வேண்டிய தலைப்பு, இப்ப 2 தலைப்பு படிச்சது இன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை இன்னைக்கு நடக்கக்கூடிய விவாதம். நாளைக்கு படிக்க வேண்டிய 2 தலைப்பு. மொபைல் போன் அடிக்குது, அது அந்த மொபைல் போனை உடனடியாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணுங்கிறது கண்டிஷன். நாங்க பாத்துக்கிறோம், உட்காந்துங்க, பிரச்சனை இல்லை. நீங்க யாரும் சலசலப்பு வேண்டாம், எங்களுக்கு கேட்குது, நாங்க சொல்லிக்கிறோம், விட்டுருங்க. அடுத்த தலைப்பு, மதுஹபை பின்பற்றலாமா? அடுத்த தலைப்பு, மதுஹபை பின்பற்றலாமா? நிலைப்பாடு. தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள ஷாஃபி, ஹனஃபி மதுஹபுகளின் சட்ட நூல்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவையும், குர்ஆனின் ஆதாரமோ ஹதீஸ்களின் ஆதாரமோ இல்லாத ஏராளமான விஷயங்கள் உள்ளன. எனவே மதுஹபை பின்பற்றக்கூடாது எனவும், இஸ்லாத்தின் அடிப்படையான குர்ஆனையும் ஹதீஸை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பதும், மற்ற எந்த அமைப்பையோ குழுவையோ தனி நபரையோ பின்பற்றக்கூடாது என்பதும் தௌஹீத் ஜமாத்தின் நிலையாகும். நிலைப்பாடு 1. தமிழகத்தில் நடைமுறையுள்ள ஷாஃபி, ஹனஃபி மதுஹபுகளின் சட்ட நூல்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவையும், குர்ஆனின் ஆதாரமோ ஹதீஸின் ஆதாரமோ இல்லாத ஏராளமான விஷயங்கள் உள்ளன. எனவே மதுஹபுகளை பின்பற்றக்கூடாது எனவும், இஸ்லாத்தின் அடிப்படையான குர்ஆனையும் ஹதீஸை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பதும், மற்ற எந்த அமைப்பையோ குழுவையோ தனிநபரையோ பின்பற்றக்கூடாது என்பதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலையாகும். நிலைப்பாடு 2. மதுஹபை மறுக்கும் தமிழகத்தில் உள்ள சில பிரிவினர் கூறுகின்ற ஏராளமான சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவை என்பதும், அவர்களுடைய நூல்கள் முன்னுக்கு பின் முரணான சட்டங்கள் உண்டு என்பதும், ஆகவே தமிழகத்தில் அனைத்து தௌஹீத் ஜமாத்தை பின்பற்றக்கூடாது என்பதும் திருப்பூர் வட்ட ஜமாத் உலமாவின் நிலையாகும். நிலைப்பாடு 2. மதுஹபை மறுக்கும் தமிழகத்தில் உள்ள சில பிரிவினர் கூறுகின்ற ஏராளமான சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவை என்பதும், அவர்களுடைய நூல்களில் முன்னுக்கு பின் முரணான சட்டங்கள் உண்டு என்பதும், ஆகவே தமிழகத்தின் அனைத்து தௌஹீத் ஜமாத்தை பின்பற்றக்கூடாது என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத் உலமாவின் நிலையாகும். குறிப்பு: இரு தரப்பினர் எடுத்து வைக்கும் விஷயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே அத்தரப்பினர் அடுத்த விஷயத்திற்கு செல்ல வேண்டும். இதோட விவாத ஒப்பந்தத்துடைய அனைத்து ஷரத்துகளும் எல்லாரும் கேட்டிருப்பீங்க.